தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 7வது வாரம் வியாழன்கிழமை. சமயோஜித புத்தி. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு தன் சீடர்களை அனுப்புகின்ற பொழுது, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள், பாம்புகளை போல முன்மதியுடையவர்களாக இருங்கள் என்று சொல்லி அனுப்புவார். சமயோஜித புத்தி, எப்போது எப்படி பேசுவது என்பதை அறிந்து கொள்வது, தன்னை சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலையை நன்கு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி சொல்வது. இதுதான் சமயோஜித புத்தி என்று சொல்வார்கள். சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது. பவுலடியார் இந்த சமயோஜித புத்தியை முழுமையாக நிறைவாக பெற்று அதை அனுபவித்து அதை பயன்படுத்துபவராக இருக்கின்றார். யாருக்கு போதிக்கின்றோம், யார் மத்தியில் போதிக்கின்றோம், எந்த சூழ்நிலையில் போதிக்கிறோம் என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றார் போல இயேசுவை பற்றி அறிவித்து மக்களை அவர் பாதம் கொண்டு வந்து சேர்த்தவராக இருக்கின்றார். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது, யூதர்களுக்கு அவர் போதிக்கின்ற பொழுது அவர்களை பார்த்து அழைப்பார், என் சகோதரர்களே, ஆபிரகாமின் பிள்ளைகளே, கடவுளுக்கு அஞ்சுகின்ற மக்களினமே என்று சொல்லி அவர்களை அழைப்பார். அதே போல ஏதென்ஸ் நகரிலே அரியப்பாக மன்றத்திலே கல்வி அறிவுமிக்க மக்கள் மத்தியிலேயே அவர் போதிக்கின்ற பொழுது மெய்யலோடு கூட இறையியலை இணைத்து இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவார். அங்கிருந்து சாதாரண மக்களுக்கு அவர் போதிக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியில் இருக்கின்ற தெய்வ பக்தியை மையமாக வைத்து, இதோ எல்லா தெய்வங்களுக்கும் வழிபடுகின்றவர்கள் ஒரு பீடத்தை பார்த்து அது அறியாத தெய்வத்தை பற்றி இருக்கின்றது, அந்த அறியாத தெய்வத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு போதிக்கின்ற சொல்லி இயேசுவை அவர்களுக்கு அறிவிக்கின்றார், அறிமுகம் செய்து வைக்கின்றார். இவ்வாறு இறைவன் கொடுத்த அறிவை தூய ஆவியின் வழியாக இறைவன் சொல்லிக் கொடுக்கின்ற வரதை தக்க முறையில் பயன்படுத்தி தன்னுடைய பணியை செய்தார். அதேபோல்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுதும் பவுலடியார் இறைவன் கொடுத்த அந்த அறிவாற்றலை பயன்படுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகமானது பவுலுடையார் 3வது தூதரை பயணத்தை முடித்து கொண்டு எருசலேமுக்கு திரும்புகின்ற சூழ்நிலையிலே நடக்கின்றது. இவ்வாறு எருசலேம் நோக்கி பவுல் வருகின்ற பொழுது அங்கே இருந்த சீடர்கள், சகோதரர்கள் அவரை இன்முகத்தோடு வரவேற்கின்றார்கள். ஆனால் அவரை பலர் வெறுத்தார்கள். வெறுப்பு வலுத்தது. எப்படியாவது அவரை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். எனவே அவரை கைது செய்ய துடித்து கொண்டிருந்தார்கள். இதை அறிந்து அவர் சிறையிலே, வீட்டு சிறையிலே வைக்கப்படுகின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது எவ்வாறு இயேசுவின் மீது பொய் குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அதே போல இவர் மீதும் பொய் குற்றம் சாட்டுகின்றார்கள். இயேசுவின் மீது சாட்டப்பட்ட அதே குற்றச்சாட்டு இவர் மீதும் சாட்டப்படுகின்றது. எவை என்று பார்க்கும்போது நம் மக்களுக்கு எதிராக, யூத மக்களுக்கு எதிராக, திருச்சட்டத்திற்கு எதிராக, புனித இடத்திற்கு எதிராக இவர் மக்களிடையே பேசி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சொல்லி அதே குற்றச்சாட்டை வைத்து இவரை கைது செய்கின்றார்கள். இத்தகைய நிலையிலே விசாரணைக்கு ஆயிரத்தவர் தலைவர் அழைத்து வருகின்றார். அப்படி அழைத்து வந்த சூழ்நிலையை பவுல் ஆராய்ந்து அதை புரிந்து கொள்ளுகின்றார். அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருவரும் குழுமி இவருக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சமயோஜித புத்தியோடு தன்னுடைய அறிவாற்றலை பவுல் பயன்படுத்துகின்றார். நான் பரிசேய குலத்தை சார்ந்தவன், இறந்து உயிர்த்தெழுதல் என்னும் எதிர்நோக்கு பற்றி பேசியதால் கைது செய்யப்பட்டு என்று சொன்னவுடன் அங்கே அந்த குழு 2ஆக பிரிகின்றது. காரணம், பரிசேயர்கள் வானதூதர்கள், உயிர்த்தெழுதல், ஆவிகள் இவையெல்லாம் உண்டு என்று சொல்லி நம்புபவர்களாக இருந்தார்கள். ஆனால் சதுசேயர்களோ வானதூதர்களோ உயிர்த்தெழுதலோ மற்றும் ஆவிகளோ இல்லை என்று சொல்லி வாதாடுபவர்களாக இருந்தார்கள். இப்படி பவுல் உயிர்த்தெழுதலை பற்றி தான் பேசிஎன்று சொன்னபோது பரிசேயர்கள் பவுல் பக்கமாக நிற்க ஆரம்பித்தார்கள். அந்த இடம் 2ஆக பிளவுபட்டது. கலக்கங்களும், அதாவது குழப்பங்களும் சலசலப்பும் அதிகமாகின்ற போது ஆயிரத்த தலைவர் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்றார்.
இதுதான் இன்றைய முதல் வாசக நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்வின் வழியாக பவுல் நம் ஒவ்வொருவருக்கும் 2 பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். ஒன்றாவதாக, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இறைவன் கொடுத்த அறிவாற்றலை ஞானத்தையும் பயன்படுத்தி இயேசுவை பறைசாற்றுபவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவின் பற்றி எடுத்தீம்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற முதல் பாடம். இரண்டாவதாக, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போது கூட அதை பற்றி குறை சொல்பவர்களாக, கவலைப்படுபவர்களாக இல்லாமல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல தம்மை மாற்றிக்கொண்டு இயேசுவை பற்றி அறிவிப்பவர்களாக, இறை வார்த்தை அறிவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையும், சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத பொழுது அதை பற்றி குறைபட்டு மனம் சோர்ந்து போகாமல் அந்த சூழ்நிலையும் மன நிறைவோடு மகிழ்ச்சியாக பணியாற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாடங்களை பயன்படுத்த முயற்சிப்போம். ஆண்டவருக்கு சான்று பகர்வோம். ஜெபிப்போமா. இரக்கமும் கிருபையும் நிறைந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. இதோ இந்த நாளிலும் கூட பவுல் வழியாக கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். சூழ்நிலைக்கு ஏற்றார் போல எங்கள் வாழ்வை அமைத்துக்கொள்ளவும் அதில் மனநிறைவோடு இருக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். தெய்வமே, எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டிருக்கின்றோம். சூழ்நிலைகளை குறை சொல்லி எங்களுக்கு ஏற்ற விதத்திலே எங்கள் குடும்ப வாழ்க்கை அமையவில்லை, எங்களுடைய பணித்தளம் அமையவில்லை என்று சொல்லி குறை சொல்லி நாங்கள் குறைபட்டவர்களாக மனசுமையோடு வாழ்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள் தருவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் தெய்வமே, மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய அருட்கரம் இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை தடுமாறிக்கொண்டிருக்கிற தருணங்களிலே, வாழ்க்கை சூழ்நிலைகளை குறைபட்டு மனம் சோர்ந்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து மன நிறைவை கொடுத்து அவர்கள் வாழ்விலே உம்மை காண செய்தருள்வீராகும். உம்முடைய அருட்கரம் இந்த நாள் முதல் கரம் பிடித்து வழி நடத்துவதாக. அவர்கள் வாழ்விற்கும் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய அருளினாலே இந்த நாள் முழுவதும் அவர்கள் மகிழ்ந்து சமாதானத்தில் திளைத்திருப்பார்களாக. அத்தகைய கிருபையை உம் பிள்ளைகளாக என் அன்பு குடும்பத்தார் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உன்னருள் தேடி உன் பதம் வந்தே, உலகாளும் தேவா உன்னருள் தந்தாய். உன்னருள் தேடி உன் பதம் வந்தே, உலகாளும் தேவா உன்னருள் தந்தாய். உனக்காக வாழ உறவெல்லாம் துறந்தே, அழியாத உறவா எனில் வந்து சேர்ந்தாய். அழியாத உறவா எனில் வந்து சேர்ந்தாய். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா.